வணக்கம். பகுதி 1ல உணவு எப்படி அமிர்தமா மாறுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதுல முதன்மையான 2 விஷயங்களை பத்தி பார்த்தோம். கரையில உட்கார்ந்து சாப்பிடுறது, நன்றி உணர்வோட இருக்கிறத பத்தி ரொம்ப அழகாவே சொன்னீங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, நன்றி உணர்வு சாப்பாட்டோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே ஆவலா இருக்கோம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமா. நொறுங்க தின்றால் 100 வயது. நம்மளால என்ன சொல்லுவாங்க, சார் முறுக்கு நல்லா அப்பெல்லாம் நல்லா நொறுக்கி நொறுக்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் 100 வயசு வரைக்கும் எதுக்கு சார், அப்ப சாப்பிடவே முடியாதுல்ல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு பல்ல கொடுத்தது இயற்கை இங்கே கொடுத்துருக்கு. நம்ம நினைக்கிறோம் பல்லு இங்க நினைக்கிறோம். அதுல என்ன பண்றோம், மெல்லாம மிழுங்குறோம். இதனால எத்தனையோ நஷ்டங்கள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு சின்ன முறை எழுதி கொடுக்குறேன், வேணா கேரண்டி கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணவங்க மாற்றங்கள் வரலைன்னா இனிமேல் இது மாதிரி பதிவு வாழ்க்கையில பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு யாரு பருமனா இருக்காங்களோ, ஒபிசிட்டில இருக்காங்களோ அவங்க குறைஞ்சிட்டாங்க. யாரு ஸ்லிமா இருக்காங்களோ அவங்க வெயிட்டும் வச்சாங்க. அதுக்கான ஒரு தாரக மந்திரம் 32 முறை நல்ல மென்னு விழுங்கிறது தாங்க. எந்த சாப்பாடா இருக்கட்டும். இந்த பல்லு 32 கொடுத்துருக்கிறது, ஐயா யாருக்கு 2 பேரும் குறைவா இருக்கும், அதுக்காக இதை ஆர்கியூ பண்ணாதீங்க. 32 ஜென்ரல் டெர்மினாலஜி சொல்றேன். 32 பல்லு இருக்குது. இந்த பல்லு கொடுத்தது எதுக்கு, நல்லா இதை மென்று மெல்லும் போது வாயில் இருக்க உமிழ்நீர் உயிர்நீர் சொன்னாங்க, அதையும் சேர்த்து 32 தடவை சூ பண்ண பின்னால மிழுங்குனா இந்த கீழே இருக்கிற உரல் இருக்க வேலை குறைவு, அதுக்கு வேலை அதிகமா இருக்காது. டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும். 32 முறை மெல்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம சமைச்ச சாப்பாடு எல்லாமே குழஞ்சு இருக்கும். இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், புட்டா எதா இருக்கட்டும், கொஞ்சம் குழஞ்ச சாமான். அதை நீங்க எப்படி 32 தடவை சமைப்பீங்க? அதனால காலையில ஆரம்பத்துல சாப்பிட முதல் சாப்பாடு உயிருள்ள சாப்பாடா இருக்கும். என்ன உயிருள்ள சாப்பாடு? எல்லா காய்கறிகளும் உயிருள்ளவைகள். வெளியே வச்சிருக்கீங்க, 5 நாளைக்கு கெட்டு போகாது. அதே ஒரு மாமிசம் அல்லது ஒரு கோழி இறைச்சி அல்லது ஒரு மீனை வெளியே வைங்க, ஒரே நாள் கெட்டு போயிடும். ஏன்னா இறந்து போச்சு, அது உயிர்ப்பு இல்லை. காய்கறி உயிர்ப்பு இருக்கிறதுனால காய்கறிகளை முதல்ல சாப்பிடணும் வெறும் வயிற்றுல. அதாவது சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க தண்ணி குடிக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். ஏன்னா சாப்பாட்டுக்கும் தண்ணி இருக்கும் 45 நிமிஷம் வித்தியாசம் நேரம் இருக்கணும். வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு கியூக்கம்பர், என்ன சொல்றீங்க, வெள்ளரிக்காய், ஏதாவது ஒரு காய வாயில சமைச்சு சாப்பிடுங்க. முதல் சாப்பாடை உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இந்த முளைக்கட்டை பயிர்னு சொல்றீங்கல்ல, அதை கொஞ்சம் எலுமிச்சை மரத்தை போட்டுங்க, கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு ஒரு 2 ஸ்பூனு, ஏன்னா உயிர் இருக்கிறது, அதை போட்டு நல்லா 32 தடவை நீங்க மெல்லுங்க. இந்த மெல்லும் போது செய்ய வேண்டிய விஷயம், மெல்லும் போது 1 2 3, அதாவது 32 செகண்ட் ஆகுங்க. 32 செகண்ட் வரைக்கும் வாய் மூடி இருக்கணும், உள்ள அரைச்சுக்கிட்டு இருக்கணும், இடையில மிழுங்கக்கூடாது, 20 மிழுங்கிடக்கூடாது. 32 முடிஞ்ச உடனே 33ஆவது தடவை ஒரு தடவை கணக்கு விழுங்கு. என்ன இருக்கும், நீங்க ஒரு ஸ்பூனு போட்டது ஒரு கூழ் மாதிரி ஆயிடும். அந்த கூழ் என்னென்ன இருக்குது, உயிருக்குள்ள சாப்பாடும் இந்த என்சைம் இருக்கிற உமிழ்நீரும் சேர்ந்து உள்ள போய் பூரா வேலை செய்யும். 20 × 32 செகண்ட் 600 செகண்ட். 600/60 10 நிமிஷங்க. உங்களுக்காக 10 நிமிஷம் நீங்க சேவ் பண்ண முடியாத? நீங்க முக்கியம் இல்லையா? நீங்க இருந்தா தானே சுவர் இருந்த சித்திரம் எழுதலாம். நீங்க தானே முக்கியம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு சாப்பாட்டையும் 32 முறை நல்ல மாதிரி மென்னு வெல்லும் போது கண்ணு மூடிக்கிட்டு உள்ள எண்ணிக்கிட்டு சாப்பிட முடியும்னா சாப்பிட்டீங்கன்னா 18 நாள்ல வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் வாய் வலிக்கும், வாய் தூக்கம் நல்லா வரும். அதெல்லாம் விடுங்க. காலையில பாத்ரூம் போறேன் வச்சுங்களேன், ஸ்மூத்தா போகும். இன்டைஜஷன் இருக்காது, அசிடிட்டி வராது,
இந்த இடையில சோடா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஊத்தி கலக்கிறதெல்லாம் இருக்காது. இது வார்த்தை சத்தியம். எளிய முறை, உயிர்ப்புள்ள முறை நினைச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க.